யாருக்கு அவங்களோட ஆயுள் நீளமாகணும், மௌத்தாகிற காலத்தை அல்லாஹ் பிற்படுத்தி அவங்களுக்கு உலகத்தில் இன்னும் மறுமையை தயாரிச்சு மன்னிப்புகளை வாங்கிக் கொள்வது சந்தர்ப்பம் வேணும் என்ற ஆசை இருக்கிறோம். அவங்களோட ரிசல்ட்ல பரக்கத் கிடைக்கணும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறோம்? சொன்னாங்க அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஆயுள் நீளமாகிறதுக்குள்ள வழி, ரிசுக்கு கிடைக்கிறதுல பரக்கத்துண்டாக வழி, ரிசுக்கு இன்னும் அபிவிருத்தி அடைய வழி சொன்னாங்க. இன பந்துக்களோடு சேர்ந்து நடக்கும். இனபந்துக்களோடு சேர்ந்து நடக்கும். இனபந்துக்களாக முக்கியதான் தாயும் தந்தை. நம்ம வந்தவங்க தாயிலிருந்தே பொருள்தான் மனைவி, தாயிலிருந்தே பொருள்தான் பிள்ளை. தாயிலிருந்தைக்கு அவங்கள வீழ்ச்சி போது ஒருத்தரவே இல்லை. நம்ம வந்தவங்க அது அனுசரிக்கிறது. அல்பாரு விவாதிதை உம்மா அப்பாவுக்கு சின்னவன் செய்யறவங்க, தாய் தந்தையுடைய மனசை நோய்க்காதவங்க, அவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்றவங்க, அவங்களை உபசரிக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கும் போது ஆறுதல் சொல்றவங்க, கொடுக்கிறவங்க, கவலைப்பட வைக்காதவங்க, இவங்களுக்கு கெட்ட மரணம் வராது. அல்பாரு விவாதிதை லா யமூது மைத்தத ஸூ, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்கிறவங்களுக்கு மோசமான மரணம் வராது. ஆயுள் நிலமாக ஆகப்பெரிய வழி. இனவந்துக்களோட சேரணும். ஊர்ல எல்லாரோட முகப்பத்தா இருந்து, எல்லாரோட கூட்டாளியா இருந்து, எல்லாரும் நல்ல பேரு வாங்குறதை விட பாப்பாட்ட நல்ல பேரு வாங்குறது அது சிறப்பு கூட. உம்மாட்ட நல்ல பேர் வாங்குறது சிறப்பு கூட. தாத்தா ஒத்துமையா இருக்கிறது சிறப்பு கூட. சாட்சமாரோட முகம்பத்தா இருக்கிறது சிறப்பு கூட. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உம்மட இடத்தை நிரப்புறான் சாட்சி பெரியுமா. உண்மை இல்லையா? உம்மட இடத்துக்கு வார உம்மட தங்கச்சி, உம்மட இடத்துக்கு வார உம்மட தாத்தா, சொன்னாங்க அல் காலத்து பிமன்சிலத்தில் சாட்சிக்கு உம்மட அந்தஸ்தே இல்லை. வாப்ப இல்லாத நேரம் வாப்ப இடத்துக்கு வார சாத்தா பெரியப்பா. அம்முர் ரஜுலி சினுவாவிஹி, ஒரு மனிதனுடைய சாத்தா, ஒரு மனிதனுடைய பெரியப்பா வாப்போ போல. வாப்போ போல. அதான் இந்த ரெண்டு ஹதீஸ் தொடர்பி. ஷாபான 15ல மன்னிக்கிற ஹதீஸுக்கு ஷாபான 15ஆம் நாள் ராவையில முழு துனியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கிறது, ஒரு கூட்டத்தை தவிர. அவங்க யாரு? குரோதம் வச்சுக்கிறோம். குரோதத்தில் ஆகக்கூடிய குரோதம் யாரு? பெற்றோருடைய மனசை நோவிக்கிறவங்க. பெற்றோருக்கு பால் ஒரு கோப்பம் கொடுத்ததுங்க கருங்கல்ல தள்ளி போடுற அளவுக்கு சக்தி. பாருங்கல்ல தள்ளி வை. கொடுத்தது வாப்பாக்கு 3 மடங்கு பால், கொடுத்தது உமாக்கு 3 மடங்கு பால். இந்த 3 மடங்கு பாலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கிறான். மலையில் இருந்து உருண்டு வரக்கூடிய கல்லை தள்ளி விடுகிற சக்தியை கொடுத்து. சஹீஹ் புகாரி இருக்குது, 3 பேர் போற நேரம் மழை பெய்யுது. 3 பேர் ரோட்ல போயிருந்தா திடீர்னு மழை பெய்யுது. மழையிலிருந்து தப்புறதுக்காக, நனையாம இருக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளவே ஊதுவாங்க. குகை இருக்கிற நேரம் கல்லொன்று வந்து குகையில வாசல் ஆடுது. வெளியே வந்து
இல்லையா? அந்த காலத்தில் போன் அதெல்லாம் இல்ல, மெசேஜ் ஒன்று கொடுக்கிறதுக்கு வழியே இல்ல. உள்ள பயிற்சி சாக வேண்டியதான், அடுத்தது சாவதான் என்று இருக்கிற நேரம் செய்வது அறியாது 3 பேர் முடிவு எடுத்தாங்க. எங்கட வாழ்க்கையில செஞ்ச யாரும் திருப்திப்படுத்தாம அல்லாஹ் பொருந்தட்டும் என்று செஞ்ச அமளிக்கு அதை நினைவெடுத்து அந்த அமலை முன் வச்சு அல்லாஹ் துஆ வேற என்ன வழியில தான். அதுல 2வது துஆ கேட்டாரு, யா அல்லாஹ், நான் தூரத்திலிருந்து பால் கறந்து பால் எடுத்துக்கொண்டு வந்து உமக்கும் வாப்பக்கும் கொடுத்துட்டு தான் புள்ளலை கொடுக்கிறேன். பாலை கொண்டு முதலாவது தாய் தந்தையை கொடுத்துட்டு தான் புள்ளலை கொடுக்கிறேன். ஒரு நாள் நான் வாரத்துக்கு லேட் ஆகி இவர் துஆவில் சேர்றாங்க. தனக்கு நடந்த நிகழ்ச்சி அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு முனாஜாத்துன்னு பேர். அல்லாஹ்வோட ரகசிய விஷயம். துஆவுக்கு மேலேக்கு முனாஜாத். அது அடிக்கடி சொல்லுகிறவர் அல்லாஹ்வோட முனாஜாத் செய்றார். வைன்னஹு யுனாஜி ரப்பஹ், ரப்போட ரகசியம் பேசுறார். மிச்சம் நெருங்கினவங்க தான் ரகசியம். யா அல்லாஹ், ஒரு நாள் தான் ஒன்னு லேட்டா போச்சு. தாய் வந்து எனக்கு தூக்கம் போய் அவங்களை எழுப்பி கொடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. தூக்கத்தை குழம்பு தைரியம் இல்லை, வருத்தத்தோட படுத்திப்பாங்க. பாலை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க 2 பேரும் கண் விழிக்கும் வரை கால் மாட்டு நின்று கொண்டிருந்தேன். இந்த பிள்ளைகள் வந்து காலை விடுகிறாங்க பாலுக்கு. அதை நான் உதவி செஞ்ச உமக்கும் வாப்பக்கும் கொடுக்காம பிள்ளைகள் கொடுக்குறது. பிள்ளைகள் அழுதழுதிதான். எப்ப பெற்றோர்கள் கண் விழிச்சாங்களோ அப்ப அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு செய்யலாம். இது ஒன்றை சந்தோஷப்படுத்ததான் செஞ்ச, வேற யாரையும் பாராட்டு எடுக்கிறதுக்கு அல்ல. இதோட பறக்கத்தால இந்த கல்ல அகற்றிலே 3 ஒரு பகுதி ஆடி கொடுத்தது ஒரு பால் சொத்து அல்ல. அந்த பால் சொத்துல பறக்கத்தால பெரிய பாரங்களே ஆகும். பெற்றோருக்கு உபகாரம் பண்றது 1000 நீளமாக்கும். ரிசல்ட்ல பரக்கத்தை உண்டாகும், பரக்கத்தை உண்டாகும். இது சஹீஹ் புகாரி ரிவாயத். இதுல யாருக்கும் மறுப்பு இல்லை, யாரும் மறுக்க முடியாது. இந்த 2ம் சேர்ந்தா இந்த ராவையில மன்னிப்பு கிடைக்குது, இந்த ராவையில பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறார், இந்த ராவையில குரோதத்துக்காக மன்னிப்பு கேட்கிறார், இந்த ராவையில கோபதாபங்களை மறக்கிறார். இதிலிருந்து ஒற்றுமையாக வாழ்ந்து எல்லாரோட இரக்கமான நிலையில்தான் நான் கபரில் போகணும் என்பது முடிவெடுக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய முடிவு.